உண்மையிலே அவங்க எடுத்திருக்க மெஷர்ஸை பார்த்தீங்கன்னா மார்ஃபிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ இல்லை அந்த பர்மிஷனை நீங்கள் ஆஃப் பண்ணியிருந்தாலும் முன்கூட்டி அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆகிடும் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான். ஏன்னா முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டு ஒரு அப்ளிகேஷனில் வந்து லோன் வாங்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு பே பண்ண முடியலனாலே நம்மளே மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் மார்ஃபிங்க்கு ஒரு ஆள் ஆகிட்டார். பட் ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணலாம் சரி மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் கையாளக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு இது போல விஷயங்கள் வந்து நடக்குது சார். லேடிஸ் வச்சு தகராறு பண்ணுறானுங்க சார், ஃபோனை போட்டு பேசுகிறானுங்க சார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் பரத் கௌரிசேகர் பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நண்பர்களே, இந்த அப்ளிகேஷன் லோன் செய்யக்கூடிய லீலைகள் தான் சொல்லணும். நம்ம வந்து டார்ச்சர்கள்னு சொல்ல முடியாது, லீலைகள் தான் சொல்லணும். ஏன்னா அப்ளிகேஷன்ல லோன் கொடுக்குறது நியாய வட்டிக்கு கொடுக்குறானா? கிடையாது, அநியாய வட்டிக்கு தான் கொடுக்குறான். 50,000 அவசரத்துக்கு வாங்கியிருப்போம், 1,00,000 ரூபாய் அவசரத்துக்கு வாங்கியிருப்போம். ஆனால் திருப்பி கட்டுறதை பார்த்தீங்கன்னா 1,10, 1,20 கிடையாது, 1,50, 1,70, ஏன் சில பேர் 2. இது போல அப்ளிகேஷன்ல போடக்கூடிய வட்டிகள் பார்த்தீங்கன்னா கணக்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அதிகமான வட்டிகள். அவன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல வந்து 13% இல்லை 21%, 22%, 24% தான் காட்டும். ஒரு கால்குலேட்டர் எடுத்து நீங்க கணக்கு போட்டீங்கனாலே தெரியும் அவன் சொன்ன வட்டிக்கு அவன் கொடுக்கல, கண்டிப்பா அதிகபட்சமா தான் கொடுத்துட்டு இருக்கான்ட்டு. இந்த சமயத்துல கூட இந்த லேடிஸ்களை வச்சு பேசி மிரட்டக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈனத்தனமான விஷயம். ஏன்னா ஒரு லேடிஸை வச்சு ஃபோன் போடுறது, ஒரு ஜென்ஸுக்கு ஃபோனை போட்டு நீ என்ன சோறு தான் திங்கிறியா இல்லை என்ன திங்கிற, நீ வந்து இந்த இந்த இது பண்றது வந்து வேற ஏதோ பொழைச்சி வந்து நீ திங்கலாம். அதை மென்டலி அவங்களை எப்படி ஹராஸ் பண்ணலாம், மென்டலி அவங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலாம், இருக்க வேலையை வந்து கான்சென்ட்ரேட் பண்ண விடாம எப்படி அவங்க மைண்டை வந்து டைவெர்ட் பண்ணி இன்னும் எப்படி அவங்களை வந்து டென்ஷன் பண்றது. டென்ஷன் பண்ணோம்னா நம்ம கடன் வாங்கியாவது நம்ம கிட்ட வந்து பணத்தை கொடுத்துருவாடுங்க அப்படின்ற ஒரு எண்ணம். அதே போல பேசக்கூடிய லேடிஸ் என்ன பண்றாங்க, எனிவேஸ் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட எல்லா ஆக்சஸுமே வந்து எடுத்துடுறானுங்க நண்பர்களே. என்னதான் வந்து நீங்க இப்போ அதாவது நம்ம இந்த வீடியோ பதிவு பார்த்தோம், இல்ல கடனை கட்ட முடியாத சுச்சுவேஷன்ல அப்ளிகேஷனை நீங்க டெலிட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல அந்த பர்மிஷனை நீங்க ஆஃப் பண்ணியிருந்தாலும் முன்கூட்டி அதாவது இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஆயிடும் அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிறான். ஆல்ரெடி உங்க போட்டோஸ் இருக்கட்டும், உங்க கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி போய் அவனோட சிஸ்டத்துல வந்து உட்காந்துருது. இந்த எக்ஸல் ஷீட் வச்சு என்ன பண்றது, உங்க மேனேஜருக்கு போன போடுறது, உங்க சிஇஓக்கு போன போடுறது, இல்ல உங்க ஒய்ஃபுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு போன போடுறது. தகாத வார்த்தைகள்ல அதாவது எந்தெந்த வார்த்தைகளை நம்ம காதால கேட்கவும் முடியாதோ அந்த வார்த்தைகள், நீ இந்த போல பணத்துக்கு வேற ஏதாவது போய் பண்ணி வந்து பணத்தை வந்து கொண்டு வா, இல்ல இந்த பக்கம் நீ உன் பிள்ளையை நீ எப்படி பெத்த, இந்த தகாத வார்த்தைகளை சொல்லி தவறா ஒரு பெத்தவளை வந்து பேசுறது. இது போல விஷயங்கள் நடக்காமலாம் இல்லைங்க, நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு நடந்துருந்தா தாராளமா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷயங்கள் வந்து எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா மார்ஃபிங், இப்பயும் மார்ஃபிங் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்கட்டும், இல்ல ஆல் இந்தியா இந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், உண்மையிலே அவங்க எடுத்திருக்க மெஷர்ஸை பார்த்தீங்கன்னா மார்ஃபிங் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ மேல். அது வந்து உண்மையிலே அவங்களை பாராட்டி ஆகும். ஏன்னா முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் ஒரு அப்ளிகேஷன்ல வந்து லோன் வாங்கிட்டாரு மாட்டிக்கிட்டாரு பே பண்ண முடியலனாலே நம்மளே மைண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், மார்ஃபிங்க்கு ஒரு ஆள் ஆயிட்டாரு. மார்ஃபிங் பண்ணி மிஸ்ஸஸோட போட்டோ, குழந்தைங்களோட போட்டோ, பெத்தவங்க போட்டோ, இவரோட போட்டோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி அனுப்பிட்டு இருப்பா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துருவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது நடக்கிறது வந்து ரொம்ப கம்மியான விஷயங்கள் நடக்குது. பட் என்ன பண்றானுங்க, அதுக்கு பதில் ஃபோனை போட்டு மிரட்டுறது, டார்ச்சர் பண்றது, லேடிஸுங்களை வச்சு அசிங்கப்படுத்துறது. இதுதான் முக்கியம். ஒரு ஜென்ஸ் கிட்ட போயிட்டு கரெக்டா லேடிஸை விட்டு அசிங்கப்படுத்த சொல்லுவான். சோறு தான் திங்கிறியாமா. அப்ப டென்ஷன் ஆகுமா ஆகாத ஒரு மனுஷனுக்கு? அவன் டென்ஷன் ஆயிட்டு என்ன பண்ணிடுவான், பதிலுக்கு எதையாவது பேசி விட்டுருவான். உடனே அங்கிருந்து என்ன ரெஸ்பாண்ட் வரும், நீ லேடிஸே பேசிட்டியா, ஊ மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு நேர்ல போய் கம்ப்ளைண்ட்டுமே குடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களும் நடந்திருக்கு. எப்பவுமே ஒரு லேடீஸ ஃபோன் பண்றாங்க, ஃபோன் போட்டு பேசுறாங்கன்னா, நீங்க பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. சட்டப்படி அவன் பணத்த குடுத்துருக்கானா? குடுத்துருக்கான். அப்ளிகேஷன்ல இருக்கு, அக்ரீமெண்ட் போட்டிருக்கேன், வாங்கியிருக்கேன். பட் அதுக்குன்னு சட்டப்படி வட்டி தான் அவன் திருப்பி வாங்குறானா? கிடையாது. நம்மளால பே பண்ண முடியல, பே பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல மாட்டிட்டோம். எஸ், தப்பு தான். அதுல வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அத வந்து டிஃபெண்ட் பண்ணவே விரும்பல நண்பர்களே. எஸ், தப்பாயிருச்சு, பணத்த கட்ட முடியல. அதுக்காக ஒரு லேடீஸ வச்சு மிரட்டுறது, இல்ல லேடீஸ வச்சு ஒய்ஃப் கிட்ட பேசுறது, பொண்டாட்டி புள்ளைங்கிட்ட பேசுறது, அப்பா அம்மா கிட்ட பேசுறது. நீ எப்படி பெத்த? எங்க இருந்து இது பண்ண? எங்க எப்படி வந்த? எப்படி அவனுக்கு சோற போட்ட? இந்த வார்த்தைகள்லாம் பேசுறது. இதெல்லாம் பேசுனாங்கன்னா, நீங்க பதிலுக்கு பேசுறது எந்த விதமான தப்புமே கிடையாது. ஏன்னா பேசக்கூடிய ஸ்டாஃப் முதல்ல ஐடென்டிட்டி கார்ட குடுத்துட்டு பேசணும். பேசுறவங்கிட்ட ஐடி கார்டு வாங்கி காட்டுங்க பார்ப்போம். குடுக்கவே மாட்டான். இவங்கள கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்த லேடீஸ வச்சு தகராறு பண்றது, அக்கம் பக்கத்துல ஃபோன போட்டு மிரட்டி, இவங்கள வரும்போது உண்மையிலே கலெக்ஷன் ஏஜென்ட் எவ்வளவோ மேல். கலெக்ஷன் ஏஜென்ட் கிட்ட ஐடென்டிட்டி கார்டு காட்டுறாங்களோ இல்லையோ, நேர்ல வந்து அட்லீஸ்ட் மூஞ்ச காட்டி பேசுவாய்ங்க. ஆமா சார், நான் தான் வந்தேன். என் பேர் இதுனாவது டூப்ளிகேட் பேரா இருக்கும், ஒரிஜினல் பேரா இருக்கும். நான் தான் சார் இதுனாவது வந்து வருவாய்ங்க. பட் இந்த அப்ளிகேஷன் மூலியமா பேசக்கூடிய நபர்கள பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க நேர்ல வரவே மாட்டாங்க. அண்ட் இது எல்லாமே என்னதான் அப்ளிகேஷன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழ இருந்தாலும்,
இது போல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பினான்ஸ் மினிஸ்ட்ரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாக்கள் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆப்புகள் நல்லபடியா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ ஆட்கள் கரெக்ட்டா அவங்களோட லிமிட் என்ன? என்னோட வட்டி சதவீதம் இதுதான். அவன் வந்து ஒரு கார்ப்பரேட் ஸ்டைல்ல பியூட்டிஃபுல்லா கொண்டு போயிடுறானுங்க சில அப்ளிகேஷன்ஸ். பட் ஆர்பிஐல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் சரி, பண்ணலனாலும் சரி, மெஜாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் கையாளக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப ஒரு கேடுகெட்ட விதத்த தான் கையாளுறாங்க. உண்மையில சொல்றேன். கேடுகெட்ட விதத்த தான் வந்து கையாண்டு பணத்த வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க உங்களுக்கு இது போல விஷயங்கள் வந்து நடக்குது. சார் லேடீஸ் வச்சு தகராறு பண்றானுங்க சார். ஃபோன போட்டு பேசுறானுங்க சார். அடுத்த செகண்ட் ஆன்லைன்ல சைபர் கம்ப்ளைண்ட் குடுத்தே ஆவணும். இல்ல ஃபோன் ரெக்கார்டிங் இருக்கு. ஃபோன் ரெக்கார்ட் பண்ணுவீங்கன்னா, அடுத்த செகண்ட் நீங்க அவன் மேல கிரிமினல் வழக்கு குடுக்க முடியும். சிவில் வழக்கு தாக்கல் பண்ண முடியும். சிவில் வழக்குல இந்த கால் ரெக்கார்டே இணைச்சு, அதாவது சிடி காப்பியோ, இல்ல பென்ட்ரைவ் காப்பியோ போட்டு நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சப்மிட் பண்ண முடியும். அவங்களுக்கு அதுக்கான தக்க தண்டனைய நீங்க வாங்கி குடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்களே. நல்லா புரிஞ்சுக்கிற நண்பர்களே, சைபர் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும். ஆன்லைன்லயே நீங்க சைபர் கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். கிரிமினல் கம்ப்ளைண்ட் குடுக்க முடியும். உங்கள தகாத வார்த்தையில பேசுறாங்க, ஹராஸ்மென்ட் பண்றாங்க, மிரட்டி பணம் வாங்குறாங்க. கிரிமினல் கம்ப்ளைண்ட் அவங்க மேல நீங்க வழக்கு பதிவு பண்ண முடியும். அட் தி சேம் டைம் சிவில் வழக்கு தொடரணுமா, சிவில் வழக்குல கூட தாராளமா ஒரு கால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபோன் ரெக்கார்டிங் அவங்க பேசுனது இருக்கு சாரா. சிடி காப்பியாவோ, பென்ட்ரைவ் காப்பியாவோ போட்டு தாராளமா நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட புரொடியூஸ் பண்ண முடியும். அவங்களுக்கான தக்க தண்டனைய நீங்க வாங்கி குடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தரும் நீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கும்பொழுது மட்டும் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாது. உங்கள போல பல 1000 பேர் வந்து இதுல அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. பல 1000 பேர் இதுல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது போல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இது அதாவது அவன் ரெக்கவர் பண்ண வேண்டாம்னு சொல்லல. ரெக்கவர் பண்ற பிராக்டிஸஸ கரெக்ட்டா பண்ணட்டும்னு தான் நம்ம சொல்றோம். நாங்க வந்துட்டு பணத்த கட்டாதீங்க, பணத்த கட்டாம ஓடி போயிடுங்கலாம் சொல்ற ஆளுங்கலாம் வந்து நாங்க கிடையாது. எப்பயுமே ரெக்கவர் பண்றீங்க, ரெக்கவர கரெக்ட்டா பண்ணுங்க. கரெக்ட்டான பிராக்டிஸ் இது. சில வங்கிகளே இருக்கட்டுமே, கரெக்ட்டா வருவாங்க. சார் ஐடி கார்டு போட்டிருப்பாங்க. இந்தாங்க சார் ஐடி கார்டு. இந்த பணத்த வாங்குறதுக்கு வந்தேன். நீங்க என்ன பண்றீங்க? பணத்த கட்ட முடியலையா? ரைட். என் மேனேஜருக்கு அப்டேட் பண்றேன். 2 நாள் கழிச்சு மறுபடியும் சார் மேனேஜர் வந்து பணம் வாங்க சொன்னாரு. சட்ட நாடு ரைட் சார். சட்ட நாளைக்கு அப்டேட் பண்றேன். ஜெனுயினா வரட்டும், ஜெனுயினா ரெக்கவர் பண்ணட்டும். அது எந்த ஒரு ஆட்சேபனமும் நம்ம வந்து தெரிவிக்க கிடையாது. பட் அன்லாஃபுல்லா ரெக்கவர் பண்றது. இது போல வந்துட்டு லேடீஸ வச்சு மிரட்டுறது. இல்ல வந்து அந்த அன்னோன் நம்பர வந்து ஃபோன் போட வச்சு மிரட்டி பணம் வசூல் பண்றது. அண்ட் லிங்க் அனுப்பிட்டு நான் லைன்லயே இருக்கேன். இப்பயே வந்து நீ பணத்த கட்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்நெட்டே ஒர்க் ஆகி தொலையாது. நீ கட்டு, கட்டு, கட்டுன்னு சொல்லி இது சொல்றேன். ஒரு கிளையன்ட் சொன்னத நான் சொல்றேன். உன் பக்கத்து ஆஃபீஸ்ல உட்காந்துருக்காரு. உன் பக்கத்துல யார் உட்காந்துருக்கா? அந்த வைஃபை ஆன் பண்ணு. வைஃபை கனெக்ட் பண்ணி இப்ப எனக்கு உடனே பணத்த கட்டு. இல்லன்னா உன் அப்பா, அம்மாக்கு நான் கால் பண்ணுவேன். இல்ல இந்த நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். நம்பர WhatsAppல அனுப்புறான். இது போல தில்முழுதனம் வந்து அப்ளிகேஷன்காரங்க பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா மட்டும் தான், இல்ல அவன் மேல வழக்கு பதிவு பண்ணா மட்டும் தான், உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. உங்கள போல எக்கச்சக்க பேர் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சா போல இருக்கும். கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அப்பதான் நீங்க மட்டும் இல்லைங்க. உங்கள சுத்தி இருக்கவங்களும் இதுலருந்து பாதுகாக்கப்படுவாங்க. மேலும் பல வீடியோக்கள் நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க.